Hello guys, இந்த வீடியோல நம்ம Solidityல receive அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்துட்டு fallback ஃபங்க்ஷன் பத்தி பார்த்திருந்தோம். fallback ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கான்ட்ராக்ட்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்ல இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த fallback ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த fallback ஃபங்க்ஷன் வந்துட்டு பிளேன் ஈத்தர் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு காட்டேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு receive ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா receive ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு பிளேன் ஈத்தர் டிரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ receive அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இல்லைனா தான் இந்த fallback ஃபங்க்ஷன் வந்துட்டு பிளேன் ஈத்தர் டிரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைசன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். spdx லைசன்ஸ் ஐடென்டிஃபையர் MIT, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பைலர் வெர்ஷன் pragma solidity version 0.8.0, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராக்ட் நியூ. ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு லாஜிக் வந்து ரைட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஈவெண்ட் என்ன பண்ணலாம்னா ஷோ மெசேஜ் அப்படின்னு ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்துட்டு எமிட் பண்ண போகுது. ஸோ சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அன்சைன் இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜையும் சென்ட் பண்ணும். சரியா? ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு receive ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ receive ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுனா fallback ஃபங்க்ஷன் மாதிரி தான். receive அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட விசிபிலிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ விசிபிலிட்டி வந்து ஆல்வேஸ் எக்ஸ்டர்னல் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் மியூட்டபிலிட்டி வந்து பேயபிள் அண்ட் கர்லி பிரேஸ்குள்ளார வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த ஈவெண்ட்டை வந்து நான் எமிட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ எமிட் அந்த ஈவெண்ட்டோட ஐடென்டிஃபையர் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஷோ மெசேஜ், ரைட்? ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு யார் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு ஈத்தர் வந்து சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்து சென்ட் பண்ணுறாங்கிற வேல்யூ அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெசேஜ் டாட் சென்டர். ஸோ மெசேஜ் டாட் சென்டருங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். இது வந்துட்டு யாரை டினோட் பண்ணணும்னா கரண்டாக அந்த கான்ட்ராக்ட் கூட யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு டினோட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ. ஸோ அதே வந்துட்டு மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள் தான். அண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் மெசேஜ் என்னன்னு வச்சுங்களேன், ஈவெண்ட் ஃப்ரம் receive ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிளேன் ஈத்தர் டிரான்ஸ்ஃபர் அப்போ ரிசீவ்ங்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா அதான் நடக்கும். அப்படி இல்லைனா தான் fallback ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ அதை இங்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு receive அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு fallback ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு fallback அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் விசிபிலிட்டி எக்ஸ்டர்னல். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் மியூட்டபிலிட்டி பேயபிள், ரைட்? அண்ட் கர்லி பிரேஸ்குள்ளார வந்துட்டு இன்னொரு ஒரு ஈவெண்ட்டையும் நான் எமிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஈவெண்ட் ஷோ மெசேஜ் fallback அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஐடென்டிஃபையர். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக ஃபஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கு நேம் வந்துட்டு சென்டர் தான் அண்ட் ஒரு அன்சைன் இன்டீஜர் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ், ரைட்? ஸோ யா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த fallback ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம அந்த ஈவெண்ட் வந்துட்டு எமிட் பண்ணலாம். ஷோ மெசேஜ் fallback. ஸோ இதுக்குள்ளார வந்து மெசேஜ் டாட் சென்டர் அண்ட் மெசேஜ் டாட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் என்னன்னா ஈவெண்ட் ஃப்ரம் fallback அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த கான்ட்ராக்டை போய்ட்டு டிப்ளாய் பண்ணிக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு பிளேன் ஈத்தர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வேல்யூ இருக்குல்ல, அங்கே போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறீங்க அதை வந்து கொடுத்துங்க. ஒரு 8 ஈத்தர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் கீழே வந்துட்டு டிரான்சாக்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா receive ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு fallback ஃபங்க்ஷனுக்கு இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கால் டேட்டா இருக்குல்ல, அங்கே வந்துட்டு வேல்யூவாக கொடுத்து டிரான்சாக்ட் பண்ணும். பட் வந்துட்டு receive ஃபங்க்ஷன் நடக்கணும்னு வச்சிங்களேன், ஸோ கால் டேட்டாவில் வந்துட்டு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. சரியா? ஜஸ்ட் போய்ட்டு டிரான்சாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா receiveங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆயிருக்கு. சரியா? ஸோ நான் இங்கே போய்ட்டு டீபக் பண்ணி பார்க்குறேன் டிரான்சாக்ஷனை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸ் இருக்குது ஃப்ரம்ங்கிற பிளேஸில். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அது வந்துட்டு லாக்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லாக்ஸை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வேல்யூவாக வந்துட்டு யார் வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்துட்டு இங்கே ஷோ ஆகுது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த receive அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? கமெண்ட் பண்ணிவிட்டு எகைன் போய்ட்டு டிப்ளாய் பண்ணணும். சரியா? ஏற்கனவே டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்டை வந்து கில் பண்ணிடுறேன் அண்ட் கன்சோலையும் கிளியர் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ நான் போய்ட்டு டிப்ளாய் பண்ணுறேன். யா டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு
நான் மறுபடியும் வந்துட்டு ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்மளுக்கு ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஃபால் பேக் ஃபங்க்ஷன் நடக்கும்னா கால் டேட்டா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். அதாவது கான்ட்ராக்டோட அட்ரஸே கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் அட்ரஸ் கூட கொடுக்கலாம். சரியா? கொடுத்துட்டு டிரான்சாக்ட்னு கொடுத்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆனிச்சு. பட் அதே கால் டேட்டா இல்லாமையும் ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். சரியா? ஸோ இங்கே போய்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் 8 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு டிரான்சாக்ட் அப்படின்னு கொடுத்தா ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த கால் டேட்டாக்கு வேல்யூ கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த வேல்யூ வந்துட்டு ஷோ ஆகும். அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. சரியா? அதே கொடுக்கலனா ஒன்றுமே வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். கான்ட்ராக்ட்டுக்கு பிளேன் ஈத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரிசீவ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லாஜிக்கெலாம் நடக்கும். ரிசீவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், ஸோ பேயபிள் ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். சரியா? ஸோ இந்த ஃபால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் டேட்டாக்கு வந்துட்டு வேல்யூ கொடுக்கலாம், அது கொடுக்காம கூட இருக்கலாம். சரியா? பட் வந்துட்டு ரிசீவ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம கால் டேட்டா வேல்யூ வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் என்ன நடக்கும்னா, ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்ட் வந்து கில் பண்ணிடுறேன். ஸோ எகைன் மறுபடியும் போயிட்டு டிப்ளாய் பண்ணேன். சரியா? ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்ம கால் டேட்டா வேல்யூ வந்து கொடுப்போம். சரியா? நான் என்ன வேல்யூனா என்னோட அட்ரஸை நான் கால் டேட்டா வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஒரு 6 ஈத்தரை வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஃபால் பேக் ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ரிசீவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்காது. ஏன்னா பாருங்களேன், இதோ ஃபால் பேக் ஃபங்க்ஷன் தான் கால் ஆயிருக்கு. ஈவன் தோ இந்த கான்ட்ராக்ட்ல ரிசீவ்ங்கிற ஃபங்க்ஷன் இருந்தா கூட ஃபால் பேக் ஃபங்க்ஷன் தான் நடந்திருக்கு. பிகாஸ் ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு எம்டி கால் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். நான் அதே இங்க போயிட்டு இந்த கால் டேட்டா வந்து கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு டிரான்சாக்ட் பண்ணா இந்த தடவை ரிசீவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபால் பேக் அண்ட் ரிசீவ் ஃபங்க்ஷன் பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.